லண்டன் பிரிட்ஜு. ஏதோ ஒன்று இருக்குது பாருங்களேன், என்னதுன்னே தெரில. ரிட்டர்ன் போகிற ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதில் லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். எல்லாத்துக்கும் காசு, நின்றா காசு, உக்காந்தா காசு, ஓக்கு சிந்தனா காசு. அதுதான் யூகே. கைஸ், நான் வந்து இப்போ ட்ரெயின் ஏறிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து லண்டன் ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து லண்டன் லிவர்பூல் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து எல்லாமே கிட்ட. ஸோ இதுக்காக நான் ட்ரெயின் ஏறியிருக்கேன். ட்ரெயின் டிக்கெட் பார்க்குறீங்க பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ட்ரெயின் டிக்கெட்டு. எவ்வளோனா 23 பவுண்டு. 23 பவுண்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2000 சில்ட்டா வரும். கீழே போடுறேன் பாருங்கள். இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஜர்னி, 1 ஹவர் ஜர்னி. இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்குது, எல்லாமே கலந்தடிக்கிறேன் இன்றைக்கி. ட்ரெயினை கிளம்பிடுச்சுக்கு. லண்டன் லிவர்பூல் ஸ்ட்ரீட்டோட ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டோம். லண்டன் வந்துட்டோம். ரெண்டாவது அப்படி சொல்கிறேன், ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. நான் வெளியில் போயிட்டு சொல்கிறேன் லண்டன் வந்துட்டுமான். ஓகேவா? லண்டன் கைஸ். வெல்கம் டு லண்டன் போட்டாங்க. வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா வந்து அது எனக்கே தெரியல. ஆனால் பஸ்ஸு சாப்பிட தான் போகும், அது கன்ஃபார்ம். பக்கத்தில் எங்கே ஸ்டார் பக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏதோ ஒன்று இருக்குது பாருங்களேன், என்னதுன்னே தெரில. அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன புரிய மாட்டேங்குது. ஹே காய்ஸ், என்னடா திடீர்னு லிவர்பூல் ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்து டவர் பிரிட்ஜ் போகலான்னு பிளான் போட்டேன். டவர் பிரிட்ஜ்னால் ஒன்றும் இல்லை, லண்டன் பிரிட்ஜு தான் வந்து டவர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லண்டன் பிரிட்ஜுன்னு போட்டாவே வந்து காட்டும், அதுதான் டவர் பிரிட்ஜு. பஸ்ஸுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. நம்ம எடின்பரா பஸ்ஸை விட கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அண்ட் கைஸ், ஒன்று சொல்லணும், எனக்கு வந்து நான் வந்து எடின்பராவில் வந்து நம்ம டே பாஸ் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நினச்சி நான் உள்ள பஸ் டிரைவர்கிட்ட வந்து டே பாஸ்ன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து ஸ்டேஷனில் போய் எடுத்துகிட்டு வரணும், டே பாஸ் இல்லைன்ட்டார். எனக்கு இந்த ஊரில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அதை நான் சொல்கிறேன். எப்படின்னா வந்து நான் டே பாஸ் இல்லைன்னு சொன்னோடனே அவர் வந்து சரி ஓகே பரவாயில்ல, நீ வா உள்ளே வா, நீ எங்கே போகணுமோ அங்கே போய்க்கோ. ஆனால் நெக்ஸ்ட் டைம் பஸ் ஏறும்போது நீ பஸ் டிக்கெட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இது ஒரு கஞ்சத்தனமாக தான் இருக்கும், பட் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்குல்ல, அது சொல்ல வரேன். அது ஒரு நல்ல விஷயம். சரி ஓகே கைஸ், நான் வந்து இறங்கிட்டு க்ளோவாக கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கைஸ் டவர் பிரிட்ஜ். இதுதான் பஸ் இப்போ அது மேலே போயிட்டுருக்கு. நான் இறங்கிட்டு காமிக்கிறேன் இன்னும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கைஸ், பஸ் ஒரு வழியாக இறங்கிட்டேன். ஸோ டவர் பிரிட்ஜ் நான் வந்துட்டேன், காட்டுறேன். அதுதான் டவர் பிரிட்ஜ். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அவன்டா அவன் கத்துறது கட்டி இந்த அளவு வச்சுருக்கானா இப்போ வரைக்கும் தாங்குதுன்னா ஓல்டு ஸ்கூல். இங்கே ஒரு பார்க் இருக்குது.
நம்ம ஊரில் பாடுவாங்க பார்த்தீங்களா, லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். அந்த பிரிட்ஜு எப்படி தெரியுமா கைஸ்? ஒன்றும் காட்டடா. இங்கேருந்து ஏன் லண்டன் வந்து ரொம்ப சிட்டி கண்ட்ரி நான் சொல்கிறேன், பார்த்தோன்னே தெரியும் லண்டன் ஏன் வந்து ரொம்ப சிட்டி கண்ட்ரின்னு. நாங்கள் எடுத்த பில்டிங்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஐடிஸ். அங்கே பார்த்தா பில்டிங், இங்கே பார்த்தா பில்டிங், இங்கே திரும்பி அது ஃபுல்லாகவே பில்டிங். இப்போ நம்ம அங்கே தான் வந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து எது பார்த்தாலும் அது பில்டிங் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இது நம்ம எடின்பரா விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிட்டி. எப்படின்னா நம்ம எடின்பரா வந்து ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி மாதிரி, டூரிஸ்ட் சிட்டி, டூரிஸ்ட் கண்ட்ரி கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து லண்டன் வந்து ஃபுல்லாக சிட்டி. நிறைய மனுஷங்களை பார்த்தேன். எப்படின்னா வந்து நம்ம எடின்பராவில் கூட அவ்வளோ மனுஷங்களை பார்க்கல. இங்கே ஒரு மாதிரி கொச்சன்னு நாங்கள் மனுஷங்க. ஊரில் எல்லா மனுஷங்க இங்கே தான் இருக்கிறாங்க போல், அந்தளவு இருக்கிறாங்க. ஃபுல் சிட்டி கைஸ். இப்போ புரியுது ஏன் எல்லாருமே வந்து லண்டனில் செட்டில் ஆகிறாங்கன்னு. பட் என்னை கேட்குறீங்கன்னா வந்து ஐ லைக் எடின்பரா மோர். எனக்கு எடின்பரா ரொம்ப பிடிச்சிருக்கு லண்டனோட கம்பேர் பண்ணலாம். ஏன் தெரியல, அது கொஞ்சம் சைலண்டான சிட்டியாக, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இது ரொம்ப ஒரு மாதிரி கச்சன்னு. பட் ஓகே, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அங்கே போகலாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கெல்லாம் சுற்றிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க நிறைய பேர். அங்கெல்லாம் சுற்றிட்டு இந்த பிரிட்ஜு மேலே கொஞ்ச நேரம் நடந்து, இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் நடந்து, அப்புறமா அங்கே ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல, அங்கே இடத்துல சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போகலாம். சரிங்களா? டவர் பிரிட்ஜு, டவர் பிரிட்ஜு. அடா அக்கா வந்திருக்கடா. டே என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? எம்போட்டு பெருசா இருக்குது பாருங்களேன். ஆமா, பார்க்கும்போதே தலை கிரிகிறேன்னு சுற்றுது. எப்படி தான் இவ்வளோ ஹைட்டில் கட்டியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கைஸ், நான் புதுசாக ஒன்று பார்த்துருக்கேன். ஊபர் போட்டா. ஊபரில் போட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்போ இருந்து? கைஸ் ராக்கெட் மாதிரி ஒன்று வந்து பார்க்குறீங்களா? போலீஸ்காரன் புயல் வேகத்தில் போயிடுங்கிறான் போலீஸ்காரன். சாரி, ரெஸ்கியூ டீம். ஏன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ரெஸ்கியூ பண்ணுறாங்க போல. நல்லா இருக்கு கைஸ் இந்த வியூவெல்லாம். செதுக்கியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஆக்சுவலி கைஸ் இங்கே கூட நடக்கலாம், இங்கே கூட இப்படி நடக்கலாம். ஆனால் வந்து அது காசு பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ பவுன் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் 28 பவுன் போகும். அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டேன். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணிட்டேன்னா வேறு இடத்துக்கு போக முடியாது. எல்லாத்துக்கும் காசு. இந்தா காசு, உக்காந்தா காசு, ஓக்கு சிந்தனா காசு. அதுதான் யூகே எப்படி இருக்கும்? யூகே லைஃப் ஸ்டைல் கேட்டிங்களா? காசு தான் லைஃப் ஸ்டைல். காசு இருந்தால் யூகேல நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம். ஐ மீன் ராணியாகவும் வாழலாம். கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். அங்கே சி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ கம்மியாக இருக்கா. ஆக்சுவலி அது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வருமா, இந்த பச்சை கலர் கருத்து இவ்வளோ தூரம் வருமா.
அப்போ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்கும்னு. வா, இங்கே குடும்பமாக வராங்க. கப்பல் கப்பலிலே நான் போகின்றேன். செம்மையாக போகிறாங்க கைஸ், செம்மையாக போகிறாங்க. இப்போது கொஞ்சம் பட்ஜெட் எல்லாத்துக்கும் நான் பிளான் போடாமல் வந்தத காரணத்தினால் நான் எல்லாத்துக்கும் அவ்வளோவா போகல. பட் கூடிய சீக்கிரத்தில் திரும்பி நான் வருவேன், எல்லாமே போவேன், உங்களுக்கும் வாக் பண்ணி காட்டுவேன், நம்புங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? காய்ஸ், அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மெக்டி தான். சோறு தான் முக்கியம், பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் மெக்டி போகிறேன். ஸோ வாங்க மெக்டி போகலாம். நம்ம கீழே வழியாக போக போகிறோம், கீழே அங்கே வழியாக போக போகிறோம். ஏன்னா மெக்டி அந்த பக்கம் எங்கேயோ மேப் போட்டிருக்குது. ஸோ அங்கே போக போகிறோம். நான் மெக்டிக்கு போகணும்னா இப்படி தான் இறங்கணுமா? சாரி. கைஸ், இந்த பக்கம் ஸ்ட்ரீட்டாக போகிறீங்களா? எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குல்ல? நம்ம ஊரில் பென்ஸு பிஎம்டபிள்யூலாம் எதுலலாம் இங்கே பென்ஸு பிஎம்டபிள்யூ வச்சு ஐஸ்கிரீம் விற்றுங்கிறாங்க. Guys, 1 second, please. Or not. ஓ, தெரியும் பாருங்க பிரிட்ஜு, லண்டன் பிரிட்ஜு கைஸ், லண்டன் பிரிட்ஜுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலி இது வந்து டவர் பிரிட்ஜ். செம்மையாக இருக்குல்ல? இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இப்படியே இப்படி நடந்து போயிட்டு இங்கேருந்து விளாக் பண்ணோமா, திரும்பி அங்கே போய்ட்டு அங்கே விளாக் பண்ணோம், அந்த இடத்துல விளாக் பண்ணோம். ஸோ அப்படியே ரிட்டர்ன் வந்து இந்த வழியாக இறங்கி இப்படி கீழே வந்துட்டோம். அந்த ஐஸ்கிரீம் பண்ணிய முடியும் நல்லா ஏற்றுக்க முடியல. பென்ஸில் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஓகே ஓகே, இப்போ வியூ சூப்பராக தெரியும் பாருங்க. லண்டன் பிரிட்ஜ் கைஸ், லண்டன் பிரிட்ஜ். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃப்ளைட் பார்க்குது பார்த்தீங்களா மேலே? சரி ஓகே, வாங்க, பசிக்குது, சாப்பிடுப்போம், பசிக்குது, ரொம்ப பசிக்குது. காய்ஸ், உங்களுக்கு ஒன்று சொல்லலாம் காய்ஸ், இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பில்டிங்கே சுமக்கிறாங்க தெரியுமா? கார் பார்த்தீங்களா? என்னடா இது, இங்கே பார்த்தீங்களா?